ஹாய் ஜோன் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னு இந்த லயானா பேபி சொல்லுவா. நாம் எங்கே இருக்கோம்? லயானா கத்தாராக்கு நாம் என்னத்துக்கு வந்தோம்? கிட்ஸ் ஃபெஸ்டிவல் பார்க்க. கிட் ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்கு வந்தோம். நாங்கள் இந்த கிட்ஸோடலாம் சேர்ந்து விளையாடலான்னு. ஆனால் என்ன செஞ்சுட்டாங்க? மூடிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் டே அப்படி தானே. அதனாடி நாம் எங்கே போக போகிறோம்? சாப்பிட போகிறோம். அதான் இந்த வீடியோ நாம் இன்றைக்கி செய்யாதனாடி நாம் என்ன செய்ய போகிறோம்? சாப்பிட்றத நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அப்படி தானே? ரைட். அப்போ அதெல்லாம் பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்? வீடியோவை நாம் எடுக்கணும். அடுத்தா தானே பார்ப்பாங்க. சரியா? வீடியோ சேனலில் என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். அப்போ தான் என்ன செய்யலாம்? வீடியோ எடுக்கிறத பார்க்கலாம். சரியா? நாம் அடுத்த கடைக்கு போயிட்டு வீடியோ ரிசீவ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே காய்ஸ், நம்ம இப்போது லயானாவோட சாப்பிட போகிறோம்னு சொன்னோம். அப்படி தானே? இப்போ ஆனால் இங்கே வந்திருக்கோம் நம்ம கிவான் ஐலண்ட். நாம் சொன்னது மாதிரி கிவான் ஐலண்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது எப்படி இருக்குல்ல? நான் உங்களுக்கு பார்க்கும்போது இது நல்லா இருக்குதா? ஓகே வியூவர்ஸ், நாம் லயானாவோட இங்கே வந்திருக்கோம். லயானா முன்னாடி ஓடி போயிட்டுருக்கா. ஸோ இந்த கிவான் ஐலண்டில் என்னென்ன இருக்குது? இது ஒரு புதுசாக திறந்த ஒரு ரெசிடென்டட் பிளேஸ் தான். கொல்கத்தாரில் நீங்கள் கொல்கத்தார் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதிலிருந்து பக்கமான ஒரு இடம் தான் இது. இங்கே பார்த்தீங்களா? வாவ், இட்ஸ் ஸோ நைஸ். அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஏன் கிவான் ஐலண்ட் அதோட ஒரு கிறிஸ்டல் பிளேஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்டல் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர்லேயே இவ்வளோ கிறிஸ்டல்ஸை வச்சு ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ் இருக்குது. என்ன கிறிஸ்டல்ல செஞ்சிருக்கிறாங்க. அப்படிதானே? இது ஒரு என்ன மீன்? இது இது ஆக்டோபஸ் இல்லை. இது திருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? நம்ம நாட்டில் இருக்கு திருக்கை மீன். இந்த இடம் பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். இட்ஸ் மீ லயானா. ஓகே, நாங்கள் எப்படி இந்த அழகான இடத்த அப்படியே நாங்கள் பார்த்துட்டே போயிட்டே இருக்கோம். ஸோ யூ கேன் ஆல்சோ see. இது ஒரு சிட்டி வாக் மாதிரி தான் ஆக்சுவலி. இன்றைக்கி ஒரு சாட்டர்டே நைட், பட் ஸ்டில் எவ்வளோ க்ரௌடடாக இருக்குதுன்னு பாருங்கள். நார்மலி கத்தாரில் இவ்வளோ க்ரௌட் வர்றது ஒரு புதுசாக திறந்த இடம். அதாவது எப்போயுமே ஃபர்ஸ்ட் டேஸில் நிறைய க்ரௌடாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற இடங்கள்லாம் இப்போ பழசாக திறந்த இடங்கள்லாம் ஆல்மோஸ்ட் எம்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும்னா பழைய நல்ல இடத்துக்கு போகணும். புது நல்ல இடத்துக்கு போகணுன்னா நிறைய பேர் ஆட்கள் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கிறிஸ்டலில் டெக்கரேட் பண்ணப்பட்ட ஒரு இங்கே பாருங்க, எவ்வளோ அழகான பவுண்டைன் இருக்கு. நான் விளையாடிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு புதுசாக திறந்த இடத்துல கிட்ஸுக்குரிய நிறைய இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு, நிறைய விளையாடுறதுக்கு நிறைய விடயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது கிட்ஸுக்குமே ஒரு நல்ல இடம் தான். பட் ஆஸ் அ மேன் நான் தனியால் வந்திருந்தா மேபி இது ஒரு போரிங்கான பிளேஸாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இங்கே காஃபி ஷாப்ஸ்லாம் இருக்குது. டைம் இப்போ கரெக்டாக 11 மணி ஆகுது நைட்டு. ஸோ ப்ராபப்ளி ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம் தான். பட் இந்த லைட்ஸ்லாம் இன்னும் ஓப்பனில் இருக்குது. Maybe it's because new or so. I hope you are enjoying the videos, guys. Make sure you click that subscribe button. Yeah guys, அப்படி இந்த இடத்துல அழகாக வந்துட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், இப்போ ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். இது ஒரு யூடிசினா அர்பன் டெவலப்மெண்ட் கம்பெனி
கத்தாரில் இருக்கிறது. அப்படி தான் நினைக்கிறேன். கரெக்டுனா தப்புனா கரெக்டானதை போடுறேன். யூடிசி அதாவது இந்த பேர்லுக்கு இந்த ஏரியாவை எல்லாத்தையுமே ஒரு ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த யூடிசி தான். ஸோ வாவ், காசல் பேலஸ். நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு எவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்கும்போது வாவ். இதை ரியலாக கட்டுறதே இல்லையா, இவ்வளோ இதை கிளாஸில் கட்டுறது இட்ஸ் வெரி பிக் திங். இந்த சின்ன மினிச்சரை வாவ் இன்னமும் இங்கே இருக்குது கைஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டவர் இருக்குது. அது பார்ப்போம். இது ஒரு புது ப்ராஜெக்ட்ஸோட ஒரு என்ன சொல்கிறது மினிச்சர், அதாவது கரெக்ட் வேர்டு தெரில, மினிச்சர் என்ன சொல்லிப்போம் இப்போ. வாவ் வாவ் லேடா இது எப்படி இருக்கு? லேடா இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்னத்துல செஞ்சிருக்காங்க? கிளாஸ்ல செஞ்சிருக்காங்க அப்படிதானே? ஓகே, இந்த மாதிரி நாங்கள் லேனாவோட இந்த இடத்துல கிளாஸில் ஜம்ப் பண்ணுங்க பார்ப்போம், உடையுதான்னு பார்ப்போம். ஸோ இப்படி ஒரு இடத்துல நாங்கள் கிளாஸ்லாம் உடையதான்னு ஒரு குவாலிட்டி செக் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நாங்கள் இருக்கிற இடம் கிவான் ஐலண்ட். இந்த மாதிரி நிறைய இடங்கள் நீங்கள் புதுசாக பார்க்கணுன்னா மேக் ஷூர் தட் யூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஓகே, நிறைய குவாலிட்டி கண்டென்ட்லாம் வந்துட்டுருக்கு அண்ட் ஐம் ஷூர் யூ வுட் லவ் திஸ். ஏன்னா நானுமே இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வாவ் வாட் அ லைட்டிங் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ், இது லேனா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ ஒரு கேமரால பேசுறா, பட் ஷீ இஸ் டாக்கிங் வெரி குட். தேங்க்யூ ஆல்சோ. இந்த இடத்த பார்த்தீங்களா கைஸ், அழகா மியூசிக்லாம் போட்டு நடந்து போகும்போதே மியூசிக் கேட்குற மாதிரி. இங்கே கேளுங்க. எப்படி பார்க்கலையே ஒரு மியூசிக் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே ரொட்டானாக்கு சாப்பிட வந்த புதுக்கடைக்கு அதில் அங்கே சாப்பிட போகிறோம். புதுக்கடை திறந்திருக்கிறதுனாடி நாம் அந்த கடையில் போய் சாப்பிட போகிறோம். கரெக்டு தானே? அந்த கடையோட பேர் தாஜா மந்தி அண்ட் கிரில்ஸ். இப்போ இது புதுசாக திறந்துருச்சுன்னா நாங்கள் இங்கே ட்ரை பண்ண போகிறோம் வித் லயானா. ஹாய். ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக புதுசாக இருக்குது. I don't know when it was open. Wow. So luxury chairs. Indulge in favorful moment as Taza. நான் இப்போ இங்கே சாப்பிட வந்தாச்சுன்னா ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரை பார்த்தாச்சு. ஸோ லெட்ஸ் ஆஸ்க் தெம் ஹவ் த ஃபுட் டேஸ். ஃபுட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இவங்க எங்கேயே ஆக்சுவலி நம்மளுக்கு முதலே வந்திருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது எப்போ கடை திறந்தாச்சு? நானா என்ன கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு. ஒரு மாதம் அப்படியா? என்னென்ன ஃபுட்லாம் இருக்கீங்க? கிரில்லி, மந்தி, ஃபிஷ் பார்பிக்யூ, பீஸா. ஓகே, இங்கே ஆல்ரெடி ஒரு ஆள் எல்லோரும் இந்த டீம் சாப்பிட்ருக்கு. நான் சாப்பிட்டு ஐ வில் லெட் யூ நோ. ஓகே, தேங்க்யூ. இப்படி முதல்ல எடுத்து சூப் வந்தாச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, எப்படி லஹனா சூப் குடிச்சிட்டுக்கிறாங்க. சூப் இது நாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் 3 வீடியோ வந்திருக்கு. மூணு வீடியோ வந்திருக்கு. 3லேயுமே சேம் தான். ஸோ நம்ம அந்த 3 வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. இங்கே லஹனா நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இப்போ பார்த்துட்டு கமெண்ட் போட்டிருந்தேன் எங்களுக்கு இல்லையான்னு. அதனால தான் இப்போ உங்களுக்கும் வாங்க சாப்பிடுவோம். மிக்ஸ் அப்படைசர் வந்திருக்கு. அடுத்தது மிக்ஸ் அப்படைசர் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது மிக்ஸ் அப்படைசர். ஓகே, அடுத்தது நமக்கு பிரெட் வந்திருக்கு. பிரெட்டில் தொட்டு தின்றதுக்கு பிரெட் பிடிங்க பிச்சு. ஓகே, பிரெட் எடுத்து இந்த மிக்ஸ் அப்படைசர் ஹமூஸில் தொட்டுட்டு ஹமூஸ் ஆலாம். இந்த வரைக்கும் நம்மளோட மட்டன் ஷோல்டர் மந்தி. வாவ், ரைஸ். வாவ் கைஸ். அடுத்தது
நம்மளோட ஆவி பறக்கிறது பீஃப் மந்தி. இறக்கி இந்த இறைச்சி அப்படியே அதில் கலண்டே வருது. இது ஒரு பீஃப் மந்தி தான். வேணா சாப்பிட்றத வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு கார்னரில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ வா ஸோ ஹாட் கைஸ். ஓகே, ஸோ நம்மளோட பீஃப் வெல் குக், நல்ல ஃப்ளேவர். வேறு சாப்பிட்றதுக்கு நமக்கு கார்லிக் சாஸ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ரிப்பீட். நம்ம சேனல் இதுவரை போட்டதெல்லாம் மந்தி வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்மளோட மந்தி சேனல் ஆகிடும். பட் நெக்ஸ்ட் வீக் நமக்கு ரைஸ் அண்ட் கேன் வீடியோ வருது. ஸோ மேக் ஷூர், இல்லைனா வந்திருக்கோம் ஸ்கெட்யூலில் முன்னாடி போயிருந்தா. ஸோ மேக் ஷூர் யூ வாட்ச் இட். நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். ஓகே, பீஃப் பாருங்கள். இந்த ஃபேட்டோட இப்படி பீஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைஸ் கொஞ்சம் தான். இந்த கடையில் என்ன அன்லிமிட் ரைஸ் கிடைக்கும். ஸோ எவ்வளோ வேணால் சாப்பிட்டே இருக்கலாம். இந்த மட்டன் இருக்கிற டேஸ்ட்டுக்கு இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிட தான் வேணும். வெரி நைஸ். ஓகே, அடுத்தது நம்மளோட பிளேட்டில் இருக்கிறது மட்டன் மந்தி பீஸ். ஒரு ஷோல்டர் பீஸ் ஒன்று அண்ட் ரைஸ். அப்படியே சூடாக இருந்தது. ஸோ let me go for a bite, guys. Cheers. அப்படியே இந்த ஆக்சுவலி இந்த கோட்டோட இந்த ஸ்கின் பார்ட், இந்த ஃபேட்டியான ஸ்கின் பார்ட்டை இது தனியாக எடுத்து நம்ம மாயோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது தான் இந்த ஆட்டுக்கான நாம் கொடுக்குற ஒரு மரியாதை. மவுத்ஃபுல்லி ஃப்ளேவர், வெரி நைஸ். அதாவது சிக்கன் பார்பிக்யூ, சிக்கனை டேஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. அதை கெச்சப். ஓகே, அந்த ஃப்ரெஷ் ஃப்ளேவர் நல்லாவே வருது, ஸ்மெல் கூட வருது. வாவ் வாவ். சாப்பிட்டோம். இப்படி சொல்லுங்க, நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். அப்படிதானே? இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். அதுவரை பாய் பாய். See you guys.